கிறிஸ்து இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பு வாழ்த்துக்கள். இன்று நாம் ஆண்டின் 16ஆம் ஞாயிறை கொண்டாடி மகிழ்கின்றோம். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 6 இறை வார்த்தைகள் 30 முதல் 34 முடிய உள்ள வார்த்தைகள் இன்று நம்மை சிந்திக்க அழைக்கின்றன. உழைப்புதான் மானிடரின் இலக்கணம் என்று கூறுகிறார் கார்ல் மார்க்ஸ். உழைக்காதவர் உண்ணலாகாது என்கிறார் பவுலடியார். உழைப்புக்கு இலக்கணமாக யாவே இறைவனையே விவிலியம் எடுத்துக்காட்டாக தருகிறது. உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்துவிட்டு 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார். ஓய்வின்றி உழைப்பதும் தவறு, உழைப்பின்றி ஓய்வெடுப்பதும் தவறு. நன்கு உழைக்க வேண்டும், உழைப்பிற்கேற்ப ஓய்வெடுக்க வேண்டும் என்பதே இறைவனின் திருவிழம். ஆகவேதான் நற்செய்தி பணி முடிந்து திரும்பி வரும் திருத்தூதர்களை ஓய்வெடுக்க பணிக்கின்றார். ஜெபமா உழைப்பா, இரண்டில் எது சிறந்தது என்ற கேள்வி ஒவ்வொருவருக்கும் எழக்கூடிய இயல்பான கேள்வி. இரண்டுமே அவசியம் என்பது நமக்கு தெரிந்திருந்தாலும் ஏதாவது ஒன்றினை மையப்படுத்தி நமது வாழ்வை அமைத்துக் கொள்கிறோம். இன்றைய நற்செய்தி இந்த கேள்விக்கு சிறந்த பதிலை தருகிறது. ஜெபத்துடன் கூடிய உழைப்பே இறைவனுக்கு ஏற்ற திருவிழம். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் கடைசி வாக்கியத்தை நமது சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். பெருந்திரளான மக்களை கண்ட இயேசு அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். சிறிது வியப்பை தரும் செய்தி இது. மக்கள் மீது இரக்கம் கொண்ட இயேசு அவர்களுக்கு உணவு கொடுக்கவில்லை, நோய்களை குணப்படுத்தவில்லை, மாறாக பலவற்றை கற்பித்தார். பசியாயிருப்பவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக்கொடு என்னும் சீன பழமொழியை நாம் அறிவோம். இயேசு மக்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவளிக்கவில்லை, பிணிகளை நீக்கவில்லை, மாறாக பசிக்கும் பிணிக்குமான காரணத்தை பற்றி எடுத்து கூறினார். அவர்களின் ஆன்மீக வெறுமையை பற்றி பேசினார். அவர்களின் அகக்கண்களை திறந்தார். அடித்தட்டு மக்களின் வாழ்வு சிக்கலையும் அதை தீர்ப்பதற்கான வழிகளையும் எடுத்துரைத்தார். எளியோர் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வது நன்று, ஆனால் அதனினும் நன்று அவர்களை விழிப்படைய செய்வது, அவர்களுக்கு கற்பித்து புதிய வாழ்வுக்கு வழிகாட்டுவது. அத்தகைய பரிவு செயல்களை செய்ய இறைவனின் அருளை வேண்டுவோம். இந்நாள் இனிய நாளாக அமையட்டும்.